கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 2 வசனம் 13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இரக்கமுள்ளவர்களாய், பிறருக்கு இரக்கம் செய்பவர்களாய், பிறருடைய கஷ்டங்களிலே உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பிறருக்கு இரங்கும்போது நியாய தீர்ப்பு நாளிலே அந்த இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நாம் இரக்கமுள்ளவர்களாய் பிறருக்கு உதவி செய்யும்போது, பிறருக்கு இரங்கும்போது, பிறர் படுகிற வேதனைகளிலே, உபத்திரவங்களிலே அவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விசாரிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, கர்த்தர் அதை நியாய தீர்ப்பின் நாளில் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். நாம் செய்கிற இரக்கம் நம்மை தப்புவிக்கும். ஆகவே தாழ்மை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு இறங்கினதின் நிமித்தம் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு இறங்குவது போல நாமும் பிறருக்கு இரக்கம் செய்வோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பிறருக்கு இறங்கி இரக்கம் பெறுவோம். லூக்கா 6:36 ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற வார்த்தையின்படி இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் இரக்கமுள்ளவர்களாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களுக்கு இறங்கி நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்கிறவர்களாய் வாழ, பிறருடைய கஷ்டங்களிலே நாங்கள் இறங்குகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.